ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து 3வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் வந்து சொருவிட்டேன் பாருங்கள். எப்படி சொருவி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சொருவிக்க வேண்டியதான். இதில் இந்த சைடில் 3, இந்த சைடில் 3, இதில் ஒரு 3 வரும். எல்லாத்தையும் சொருவி நான் வெட்டி விட்டுருக்கேன். வெட்டி கோந்து வச்சு ஒட்டியிருக்கிறேன். கோந்து இல்லைனா நீங்கள் சும்மா கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதோட பின்னியிருந்தோம். இங்கே பாருங்கள், உச்சியில் நம்ம இந்த நாட்டோட பின்னி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி 5 கோணம் வராமல் இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணி சொருவிட்டோம். இப்போ இந்த என்ன செய்யணும், இந்த அடியில் இப்படி தான் இருக்கும். 1 2 3 நாட்டு பின்னுற மாதிரி இருக்கும். அடியில் 1 2 இது 3 நாட்டு இருக்கும். மேலே வந்து இது 2 சொருவிட்டோம். சொருனதில் வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து மேல் பாகத்துக்கு நம்ம இதில் ஒரு நாட் போடணும். ஒரு நாட் போடணுன்னாக்கா ஒயர் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து 4 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஒரு நாட் போட 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து 12 அடியில் வந்து 2 ஒயர் எடுங்க. 2 ஒயர் எடுத்து 2ஆக வெட்டினீங்கன்னாக்கா 4 ஒயர் வந்துடும். 2வது பாகத்தில் இந்த இடத்துல வந்து 4 ஒயர் வெட்டி 8 போட்டிருக்கோம். இங்கே 2 8 போட்டிருக்கோம். இப்போ வந்து 2 ஒயர் எடுத்து 4ஆக வெட்டிக்கணும். 4ஆக வெட்டி இதில் 2 இதில் 2 ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நம்ம இதில் ஒரு நாட் போகிறோம். இங்கே 5 நாட்டு, இந்த சைடு 5 நாட்டு வரும். இப்போ வந்து எப்படி ஜாயின் போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சமமாக எடுத்துக்கோங்க. சமமாக எடுத்து 2 ஒயர் ஒட்டியும் முன்னாடி நம்ம எடுத்துப்போம். இதுக்கு வந்து சமமாக எடுக்க வேணாம். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு தான் சமமாக எடுக்கணும். இதுக்கு ஜாயின் பண்ணுறதில்ல. நம்ம வந்து மேலே வந்து அப்படியே நம்ம போக்க தான் போகிறோம். இதில் இன்னொரு பூ கூட போடுற மாதிரி இருக்குது ஒயரு. அதனால் நீங்கள் வந்து ஏன் இதில் போட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணலான்னு நினைக்கலாம். இங்கே 5 கோணம் வரும், போட்டால் சரியாக வராது. அதனால் இப்போயே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இதில் வந்து ஒயர் மேலே இருக்கிறதுனால இந்த முனையிலே ஜாயின் பண்ணால் போதும். அதை நம்ம சேர்த்தாம பின்ன போகிறோம். முனையிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே ஒயர் நிறையா இருக்குல்ல. மேலே ஜாயின் பண்ணி கொஞ்சம் விட்டுருங்க. அப்புறமா நம்ம வெட்டி விட்டுக்கலாம். 2வது ஒயரு இந்த இடத்துல இப்படியே போட்டு விட்டு வலிக்கிட்டு போகுது. இந்த இதில் உட்காந்ததுனால வலுக்குறேன் என்னன்னு தெரியல. நாங்கள் உட்காந்து மடியில் வச்சு போட்டேன். ஒரு இதிலே இருக்கிற நல்லா நேற்று இழுத்து விட்டுருங்க. மறு 2 ஒயரும் எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கணும். பின்னிக்கிட்டு நம்ம வந்து வெட்டி விட்டுக்க வேண்டியதான். இந்த சைடு கோத்துக்கிறது அந்த சைடு கோத்துறதெல்லாம் ஒரு நாட்டு போட்டுப்போம். அடுத்தது 2வது ஒயர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே கிடக்கு கத்திரி. கத்திரியை வச்சு இழுத்து தான் நம்ம போக்கணும். இங்கே பாருங்கள், அதை கோத்துட்டேன். இதெல்லாம் வந்து அப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம பின்னும். கோத்து வச்சுருக்கேன்னா இதில் 2 ஒயர், இதில் 2 ஒயர். இதில் வந்து நம்ம வந்து இப்போ பிஸ்கட் நாட்டு போடுறோம். என்னன்னு தெரியல, இது வழுக்குது. அந்தாண்டு தான் போயிடணும். எப்போதும் பின்ன மாதிரி பின்ன வேண்டியதான் அடியில் வச்சு. இது 2ஐயும் மேலே வைக்கணும். அந்த அடியில் உள்ள ஒயர் இருக்க அந்த ஒயரை அப்படியே கொண்டு வந்துடணும். இது இருக்குது. இந்த ஒயரை, சின்ன ஒயரை முன்னாடி சின்ன ஒயரை போட்டுக்கிட்டு இது ஜாயின் பண்ண ஒயர் 2ஐயும் எப்படி போட்டு அப்படியே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இந்த ஒயரை
நம்ம சுற்றுறோம். சுற்றிட்டு இதை அப்படியே மேலே எடுத்தோம். இது 2 ஒயர் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்து போடுங்க. இப்போ வந்து இது வந்து உள்ள ஒயர், இந்த உள்ள ஒயரை வந்து இது உள்ளே போட்டுக்கிறேன். முன்னாடி போட்டுட்டு இந்த ஒயரை இது வந்து நம்ம மேலே ஜாயின் பண்ணது அதாங்க. ஒரு நாட் போட்டாச்சு. இதை வழுக்குது, நான் இதை ஒட்டி போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் அதில் வச்சு போட்டு காட்டுறோம். அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். பெஞ்சு வழுக்குது, அதில் நம்ம அடியில் வச்சு போட்டேன். இது தாராளமாக இருக்க இடம்னு வந்தால் யானை நிற்க மாட்டேங்குது. சரி, இதை போட்டுட்டேன். இதை வந்து இழுத்து போட்டுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம பின்னும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இது ஜாயின் பண்ண இங்கே சொறி இருக்கும் பாருங்கள். அதை என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து இதை இன்னும் ஒன்று இங்கே பின்னிக்கிட்டு இந்த இடத்துல 5 கோணம் வரும். அதை பின்னிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, இதை நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்து இதில் அடியில் நான் வச்ச மாதிரி கோந்தை வச்சுக்கிட்டு இழுத்து அப்படியே சொருவிட்டு அப்படியே வெட்டி விட்ருங்க. இல்லை இன்னொரு நாட்டில் கூட நீங்கள் சொருவலாம், இடம் வச்சு விட்ருக்கேன். அதேமாதிரி சொருவிட்டு இதை நீங்கள் 2லையும் வெட்டி விட்ருங்க. கோந்தை வச்சு வெட்டி விட்ருங்க. அப்படியே நிற்கும், தெரியாது. போட்ட இடம் அந்த பாருங்க. இப்போ நான் வந்து இந்த பிஸ்கட்டை நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இது உள்ள கொஞ்சம் ஒயர் இருக்குது, அதோடய சேர்த்தே பின்னிக்கலாம். நம்ம வெட்டி விடாமல் அதே சேர்த்து பின்னிக்க வேண்டியதான். இப்போ பின்னிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம், அடியில் பாருங்கள் இந்த 3 நாட்டு இருந்துச்சு பாருங்கள். 1 2 3 நாட்டில் உள்ள ஒயர் இருந்துச்சு. அதில் இந்த சைடில் உள்ள ஒயரை எடுத்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுருவோம். சைடில் உள்ள ஒரு ஒயரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு நாட் போட்டுருவோம். மறுபடியும் இந்த ஒயர் இந்த பக்கம் நான் போட்டு காட்டுறேன். அடுத்த பக்கம் நான் போட்டுக்கிட்டு மறுபடியும் எப்படி போடுறேன்னு காட்டுறேன். இந்த இடம்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நல்லா இழுத்து போடுங்க. இந்த தும்பிக்கை இதை வந்து பாகத்தை வந்து நல்லா கவனமாக பார்த்து நீங்கள் போடணும். ஒரு நாளைக்கு 2 நாள் பாருங்கள், பார்த்து போட்டால் தான் உங்களுக்கு புரியும். நான் அழகாக தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு நடையிலே உங்களுக்கு புரியும். புரியலன்னா 2 நாளையே பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள். இதேமாரி யாரும் இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், 1 2 3 4 இருக்கா. 4 வந்து இப்போ வந்து இதில் வந்து 5 கோணம் சொருவாமல் 5 கோணம் போட்டுடணும். இப்போ 5 கோணம் போட்டுடணுன்னாக்கா இதிலே 2 ஒயர் இருக்குது. அதை அப்படியே வீணடிக்காமல் அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அது இதில் ஒரு நாட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்கலாம். அதிலே பின்னுனா ஸ்ட்ராங்கு தான். இல்லை சிரமமாக இருக்குன்னா கூட நீங்கள் வெட்டி விட்டுக்கோங்க. நான் அதிலே தான் பின்னுறேன். இதில் ஒரு நாட் போட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். இறக்கிட்டு இதை இன்னொரு சுற்று ஓரமாக இருக்குது, கொஞ்சம் இழுத்து விட்டு போடுங்க. இல்லை பெருசாக்கிக்கோங்க. நான் வந்து இந்த ஒயர் உள்ளே இருக்கிறதுனால நான் சின்னதாக்கி அதை போடுறேன். நீங்கள் வேணால் பெருசாக்கி போட்டுக்கோங்க. ஒயரை வேணால் வெட்டி விட்டுட்டு போடுங்க, பெருசாக்கிக்கோங்க. நான் வேஸ்ட் ஆகாமல் அது உள்ளே வச்சா கொஞ்சம் அழுத்தமாக இருக்குன்னு போகிறேன். பொறுமையாக இருங்க. உள்ளே ஒரு ஒயர் இருக்குது, அழகாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக ஒன்று செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். கூடையோ ஒரு எந்த பொருளுமே எந்த வேலையுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டு செய்ய வேணாம். அதான் இழுத்துட்டோமா, இதெல்லாம் உள்ளே வந்துடுச்சு. வயிறு பூரா உள்ளே வந்துட்டு இது அப்படியே பின்னிக்க வேண்டியதான். இது உள்ளெல்லாம் நம்ம விட்ட வேணாம். இந்த ஒரு நாட் போட்டுருவோம். இந்த சைடில் உள்ளதில் 1 போட்டோம். இதில் இதை போட்டிருக்கோம். இந்த 1 போட்டுட்டு இது வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து வரல 1 போட்டிருக்கோம். 1 போட்டவொடனே இந்த 2 இடத்துல 5 சொருகிற மாதிரி இருந்துச்சு. சொருவாமல் நம்ம வந்து 5 கோணமும் நம்ம போட்டுட்டோமா. அதே மாதிரி இந்த சைடு நான் போட்டுக்கிட்டு இந்த ஒயரை வந்து இன்னொரு நாட்டில் உள்ள சொருவிக்கிட்டு நான் வந்து வச்சு ஒட்டிக்கிட்டு இதெல்லாம் வெட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம வந்து 5 கோணம் இங்கே போட்டிருந்தோம். இந்த ஒரு நாட்டு போட்டு இந்த 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் முதல்ல ஜாயின் பண்ணோம். 2 நாட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த கீழேருந்து வந்ததில் ஒரு நாட்டு பின்னியிருக்கோம். பின்னிட்டு இது வந்து 2வது நாட்டு 5 கோணமாக போட்டிருக்கோம். போட்டுட்டு அதேமாரி இந்த சைடு நான் போட்டிருந்தேன். இது ஒன்றையும் உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். இந்த சைடு இதை நான் போட்டிருக்கேன். இந்த பக்கத்துக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த கீழே உள்ளதுலேருந்து 2 நாட்டு நம்ம மேலே போட்டுக்கணும். மேலே போட்டுக்கணும். இதில் இந்த சைடு நான் போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து இந்த சைடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு போட்டு காட்டுறேன். இந்த கோதை கீழே உள்ள ஒயரு இதை எடுத்துக்கோங்க. இது வந்து தாவங்கிட்ட சைடு. அந்த ஒயரை நம்ம வந்து 2 ஒயரும் சேர்த்து இதில் ஒரு நாட்டு நம்ம போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எப்படி நான் போடுறேன்னா அதேமாரியே போடுங்க. இதில் கொஞ்சம் குழப்பம் வரும், பார்த்து போடணும். இது சிரமமாக இருக்குது. அங்கே போனேன். அந்த சைடு போட்டோம்னாக்கா கீழே வைக்க முடியல, வழுக்குது. அது வெட்டணும். இதுலேயும் கொஞ்சம் ஒயர் மீறும், நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வெட்டி அந்தாண்ட நம்ம தும்பி கையில் கொஞ்சோண்டு ஜாயிண்ட் வரும். அதுக்கு நம்ம போட்டுக்கணும். நிறையா துண்டு ஒயர் இருக்குது. நீங்கள் வந்து காதுக்கு வாளுக்கெல்லாம் அதில் போட்டுக்கலாம். 3 அடி தான் வரும் காதுக்கு வாளுக்கெல்லாம். அந்த சைடு நான் போட்டிருந்தேன். இந்த சைடு உங்களுக்கு இதுலேருந்து 2 நாட்டு போட்டிருக்கேன். தாவங்கட்ட சைட்லேருந்து 2 நாட்டு போட்டிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 5 கோணம் வரும். வரும்போது கீழேருந்து நம்ம பின்னிக்கிட்டு வரணும். இந்த இதுலேருந்து நான் இந்த ஒரு சைடு பின்னிக்கிட்டு இந்த சைடு பின்னும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இந்த அடியிலேருந்து பிட்டு வரும்னு சொன்னேன். அடியில் பின்ன வேணாம். இந்த பாருங்க, மேற்செடியிலே இதில் நம்ம ஒரு இல்லை 2 ஒயர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது 2 பின்னியிருக்கோம். பின்னிட்டு இந்த ஒரு நாட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு நாட் போட்டிருக்கோம். இங்கேருந்து 2 நாட் பின்னியிருக்கோம். அதோட நிற்கிது. இங்கே ஒரு 2 நாட் பின்னியிருக்கோம். அதோட நிப்பாட்டியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும், 12 அடியில் 2 ஒயரை எடுத்து 4 வெட்டிக்கோங்க. 4 வெட்டி இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயரு நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 4 வெட்டி இதில் 2 ஒயரு 4 வெட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழே அதேமாரி 2 கீழே அதேமாரியே 8 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிக்கிட்டு போடுங்க. இப்போ வந்து இதில் வந்து 2 ஒயர் சேர்க்குறோம். இதுலேயும் 2 ஒயர் சேர்த்து 5 கோணம் போட்டுக்குவோம். 2 உடச்சிக்கோங்க. ரெண்டு ஒயரை என்ன பண்ணுறோம், மடித்து இங்கே ஜாயின் பண்ண மாதிரி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுக்கிட்டு ஆட்டம் பற்ற மாட்டேங்குது. 2 ஒயரையும் கீழே வச்சுக்கிட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த ஒயரை வந்து மேலே தூக்கி போடணும். இந்த ஒயர் வலது பக்கம் வரணும். இந்த ஒயரும் வலது பக்கம் வரணும். இந்த ஒயர் எடுத்து மறுபடியும் 2வது ஒயர் அதை எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ அந்த சைடு இது வந்து பத்தாமல் நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். ஒயர் 10லன்னு நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து 8 நம்ம ஜாயிண்ட் போடுறோம். அது கவனிச்சுக்கோங்க.
2 ஒயரையும் மேலே கொடுப்போம். கீழே இறக்கிட்டு இது மேலே போடுறோம். இந்த 2 ஒயரையும் மேலே பிடிக்கிறோம். இந்த அடி ஒயரை எடுத்து ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா உச்சியில் ஒன்று போட்டுறோம். பத்தாமல் ஜாயின் பண்ணோம். இது எக்ஸ்ட்ரா 2 ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இப்போ மேலேருந்து அடியிலேருந்து பின்ட்டு வந்தோமா, ரெண்டு நாட்டு பின்னி வச்சுருந்தோம். அதில் என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து 3வது நாட்டு போடுறோம். இந்த சைட்லேயே நட்டு போட்டோம். நட்டு போட்டோமா, இது வந்து 5 கோணம் வரும். 5 கோணம் வந்தா இந்த சைடு போட்டுக்குவோம். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதார் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாட்டு போட்டு வச்சுருந்தோமே, அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இந்த நாட்டை நான் போட்டுட்டு இந்த 5 கோணமும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது கீழே தான் பின்னிட்டு வரணும். அந்த சைடு பின்னினதுக்கப்புறம் கீழே பின்னிட்டோம். கீழேருந்து பின்னிட்டு வரணும். இங்கே ஒரு 2 கோணம், இங்கே ஒரு 2 கோணம் விட்டா அதேமாரி இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டு இந்த 5 கோணம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ பாருங்கள். இப்போ வந்து இதை போட்டு இது 5வது முடிச்சு போட்டிருந்தோம். இதில் 2 போட்டு நிப்பாட்டியிருந்தோம். நிப்பாட்டினதோட இருந்துச்சு. இது போட்டு நிப்பாட்டியிருந்தோம். இந்த முடிச்சை போட்டு அப்புறம் 5 நாட்டு போட்டிருக்கோம். அதேமாரி இந்த சைட்லையும் ஒரு முடிச்சை போட்டு இந்த 5 நாட்டு நான் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்படியே போட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அடியிலேருந்து பின்ட்டு வருவோம். அடியில் வந்து இதோட தான் இருந்துச்சு. பாருங்கள், இதோட இருந்துச்சு. நான் வந்து இந்த 2 நாட்டையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டிருக்கேன். போட்டு 1 2 இந்த 2 நாட்டையும் நான் போட்டுட்டேன். அதேமாரி இந்த சைடு 2 நாட்டு நம்ம போடணும். இதை ஒன்று பின்னி இது 2ஐயும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது 2ஐயும் நம்ம போடணும் இந்த சைடில். கொஞ்சம் ஒயரு சின்னதாக போய்ட்டு ஜாயின் பண்ணணும். ஒன்று போட்டோமா, இதில் வந்து இதில் ஒரு நாட்டு போட்டோம். இதில் 2 நாட்டு போட்டோம். இதை நான் போட்டு இது 2ஐயும் போட்டிருந்தேன். அப்புறம் இது 2ஐயும் போட்டுட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்னாக்கா நாடு சென்டரில் உள்ளதில் நம்ம ஒரு நாட்டு போட்டு மறுபடியும் கொண்டு வரணும். இதுக்கு இந்த ஒயர் எனக்கு பத்தில் இந்த ஒயர் பத்தில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு போட்டு காட்டுறேன். இது வந்து நானாக தான் ஜாயின் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஜாயின் வராது. இந்த ஓரத்தில் தும்பிக்கையில் தான் ஜாயின் வரும். இது வந்து நான் வந்து சின்னதாக போயிடுச்சு. இது நான் வெட்டி விட்டுட்டேன். அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஜாயின் வராது. இதை என்ன பண்ணுறோம், இதை நான் போட்டு இது 2ஐயும் போட்டிருந்தேன். அதேமாரி இது 2ஐயும் போட்டாச்சு. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நம்ம கீழே ஒரு நாட்டு கீழ் வரிசையை தான் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். மேலே அப்படியே தான் இருக்குது பின்னதோட.
இதை கூட நான் வந்து சின்னதாக இருக்குது, நான் இதை கூட போட்டுக்கிட்டு நான் காட்டுறேன். இந்த ஒரு இதையும் போட்டுக்கிட்டு காட்டுறேன். இது ரெண்டையும் நம்ம கோக்குற மாதிரி இருக்கும். மேலே வந்து தும்பு கை மேலே தூக்குறதுக்காக இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஒரு நாட்டை நான் போட்டுக்கிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் போட்டுட்டேன். நான் இங்கே வெட்டி விடுறதுக்கு இங்கேயே வெட்டி விட்டேன், அதனால தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஜாயிண்ட் வராது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா அடிப்பாகத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து 4 சதுரம் இங்கே பாருங்கள், 1 2 3 4 4 சதுரம் 4 சதுரம் வந்திருக்கா. இதை நம்ம போட்டிருக்கோம். இங்கே 1 இங்கே 1 2 இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. 3 நாட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம தலை பின்னு நம்ம புரட்டி சைடு அது அப்படியே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கீழே தொண்டையில் தான் நம்ம பின்னிட்டு வரோம். கீழ்ப்பாகம் பண்ணிட்டு பின்னிட்டு வரோமா. இங்கே பாருங்கள், இதை வந்து நான் பின்னிருக்கிறேன். இதில் ஒன்று இதில் ஒன்று இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா அப்படியே இந்த தும்பிக்கை வந்து மேலே தூக்கணும். தூக்குறதுக்காக நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோன்னாக்கா இந்த ஒயரை வந்து எப்பொழுதும் போல் நம்ம எப்படியும் அதில் நேராக கோத்தமா. இப்போ இதையும் சேர்த்து கோக்கணும். அப்புறம் இந்த ஒயரையும் சேர்த்து இப்படி தள்ளணும். இங்கே வரும், இப்படி கோத்து அடுத்தது இந்த ஒயரை இப்படி வைக்கணும். இந்த ஒயரையும் இப்படி வைக்கணும். அதில் எப்படி 4ஐயும் ஒன்றா கோத்தமோ அதேமாரி வரும். இந்த ஒரு பக்கத்துக்கு முட்டை அப்படியே திருப்பி இருக்கா, திரும்பி ஒரு 2 இதில் சொறி விட்டுங்க. இந்த ஒரு நாட்டு இன்னொரு நாட்டில் 4 சைடு 4 வரும். 4 திட்டுலையும் சொறிடுங்க. அதேமாரி இந்த சைடும் இப்படி சொறிடுங்க. இது ஒரு முட்டை முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இது ஒரு பாருங்கள், இதில் 2 இந்த 2 வயரையும் இந்த 2 வயரையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி சொருவிட்டு இங்கே 2 நாட்லேயும் அந்தாண்ட 2 நாட்லேயும் சொருவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து நம்ம வந்து முக்கு திருக்கணும். இதோட நம்ம பின்னி வச்சுருந்தோம். இதை வந்து வளைச்சி இப்படி போட்டிருக்கோம். அதேமாரி இது 2ஐயும் வளைச்சி இந்த இதுலேயே 2லையும் நம்ம சொருகிருக்கோம். இதை பாருங்கள், நம்ம அதை காட்டின மாதிரி தான் வரும். அதை காட்டின மாதிரியே நீங்கள் இந்தமாரி சொருகிக்கங்க. சொருகிருக்கோம் பாருங்கள், 2 இடத்துலையும் நீங்கள் வந்து முடிச்சு போட்டிருக்கோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் சொருகிக்க வேண்டியதான். இதுலேருந்து 4 1 2 3 4 சதுரம் வரும். 4 சதுரம் 1 2 3 4 சதுரம் வந்து இதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா இப்படி வந்துடும். இங்கே ஒரு நாட்டு வந்த மாதிரி இழுத்து வந்துடும். இப்படி தான் மூளை தயார் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து மேலே இருக்கு பாருங்க, இப்படி பின்னி வச்சோமே, அது அப்படியே இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா கீழே தான் நம்ம கீழே பின்னி அப்புறம் மேலே கொண்டு வருவோம். அதில் வந்து அதுலேயும் ஒரு 2 இடம் முக்கு திருப்புற மாதிரி வரும். இதை பாருங்கள், இதை திருப்பிட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்க வேண்டியதான். இதில் என்ன பண்ணுறோம், இங்கேயும் 2 ஒயர் போகும். அதை வந்து ஒரு நாட் போட்டுருங்க. நான் எப்படி போடுறேன்னா அதேமாரியே போடுங்க. நான் போட்டது எல்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதேமாரி போடுங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். கீழே 4 வந்துடும். 4 வந்து முக்கு திருக்கணும். மேலே நான் சொல்கிறேன் எத்தனை கோணம் வருங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒயர் வந்து நம்மளுக்கு கம்மியாக போயிட்டு இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு நாட்டு போட்டுக்கிட்டு 2லையும் ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி மேலே பின்னுறதுன்னு. அடியிலேருந்து போய் தான் மேலே வரும். இதை இழுத்து போட்டுக்கிட்டு இதில் 2 ஒயரு இதில் 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். துண்டு ஒயர் கிடக்கல, அதை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம ஒயர் இதை பின்னியிருந்தோம். இப்போ இதை வந்து ஒயர் 10லன்னு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு நாட்டு நான் சைடில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஜாயின் பண்ணதோட இந்தாண்ட சைடு இந்த கிராஸாக போகுது பாருங்கள். அதில் ஒரே ஒரு நாட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறோம், இதில் ஒரு நாட்டு போகிறோம் இந்த கிராஸாக போகிற இடத்துல. இது ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இதாக வருது. உள்ளே வச்சு பின்னுறோம். இந்த நாட்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இது ஜாயின் பண்ணியிருந்தேன். இது பின்னிட்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு நாட்டு இதில் ஒரு நாட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து மேலே என்ன பண்ணுறோம்னாக்கா மேலே இதை போட்டிருக்கு பாருங்கள், 1 2 3 நாட்டு வரும். இந்த பாருங்கள், 3 சதுரம் 1 2 3 3வது சதுரத்தில் அதோட நிப்பாட்டியிருக்கோம். மேலே உச்சியிலோட நிப்பாட்டியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த நாட்டில் உள்ள ஒயரும் இந்த நாட்டில் ஒயரையும் சேர்த்து
ஒரு முக்கு திருப்புறோம். இதுலேயும் சேர்த்து ஒரு முக்கு திருப்புறோம். இதை பின்னி தான் அடுத்து அந்த சைடில் முக்கு திருப்பணும். அதை நான் திருப்பிக்கிறேன். இங்கே வரும். இது ஒண்டியும் உங்களுக்கு காட்டுறேன். ஓட விடாமல் பாருங்கள், ஏன்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தும்பிகை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாக்கி எல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ இதில் ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டோம். இப்போ இது பாருங்கள், திருப்பணும். இந்த இடத்துல இந்த நாட்டையும் கீழே இருக்கு பாருங்க. இந்த நாட்டில் உள்ள ஒயரையும் இந்த நாட்டில் உள்ள ஒயரையும் இப்போ நம்ம ஒரு முக்கு திருப்புறோம். இதை திருப்புற மாதிரியே இது ரெண்டையும் சேர்த்து திருப்பிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள், ரெண்டு இடத்துலையும் நம்ம முக்கு திருப்பிட்டோம். முக்கு திருப்பிட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் ஒரு நாட்டு பின்னி வச்சுருந்தோமா, இது ஜாயின் போட்டது, இதில் ஒரு நாட்டு பின்னி வச்சுருந்தோம் அந்த சைடு இந்த சைடு. இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த முக்கு திருப்புறதோட 1 2 3 4 வருதா, இதில் என்ன பண்ணணும், 5 நாட்டு வரணும். இதை சேர்த்து அப்படியே பின்னிக்கணும். இதெல்லாம் தொறக்கூடாது. 5 நாட்டு வரும் ஐக்கோணம். இங்கே பாருங்கள், இந்த சைடு 5 கோணம் வந்துட்டு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு இது சேர்த்து பின்னோம்னாக்கா தோற்று பாருங்கள். இதை பின்னோம்னா இங்கே 5 கோணம் வந்துடும். பின்னிக்கிட்டு காட்டுறோம். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம 5 கோணம் போட்டுட்டோம். முக்கு திருப்பி இந்த இடத்துல 5 கோணம் வரணும். இப்போ நீங்கள் இப்படி கணக்கு பண்ணிக்கிட்டாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு 5 கோணம், இங்கே ஒரு 5 கோணம், இங்கே ஒரு 5 கோணம். ஒரு சைடுக்கு 3 5 கோணம் வந்துடுது. அதேமாரி இதுலேயும் 3 5 கோணம் வந்துடுது. இதேமாரி வந்தாவே உங்களுக்கு கரெக்டாக தும்புகை வருதுன்னு அர்த்தம். இந்த சைடில் பாருங்கள், 1 2 3 சதுரம் கிடச்சிருக்கு. இதை நம்ம மேலே உச்சியில் ஒரு சதுரம் போட்டுடணும். போட்டுக்கிட்டு இதில் 3 நாட்டு, இந்த சைடில் 3 நாட்டு, இந்த சைடில் 3 நாட்டு ஃபுல்லாக பின்னிக்கணும். அதேமாரி கீழேயும் அப்படியே கொண்டு 3 நாட்டு அப்படியே வரிசலாக வச்சு பின்னிட்டோம்னாக்கா இப்படி வந்துடும். இப்படியே வந்துடும். இந்த முக்கு திருப்புறது இந்த கீழே ஒரு நடை, ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி முக்கு திருப்பணும். அப்போ மேலே இதை சேர்த்து ஜாயின் பண்ணி முக்கு திருப்பிருக்கிறோம். இதெல்லாம் பின்னிக்கிட்டு கீழே ஏற்றினி மேலே ஏற்றினி வரதை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு நடை நான் சொல்கிறேன். உச்சியில் 1 பின்னிக்கணும். பின்னிக்கிட்டு இங்கே 3 இங்கே 3 கரெக்டாக 3 3 வர மாதிரி வச்சு நிப்பாட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தும்பி கை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த குழியிலேருந்து 1 2 2 வரும். இதில் 3 மேலே தூக்குறதுல 3 சதுரம் வரும். மேலே 2 சதுரம் அதோட முடியும். மேலே இது உச்சி சைடு சொல்கிறேன். மேலே 2 சதுரத்தோட முடியுது. கீழே பாருங்கள், கீழே 1 2 3 4 நாட்டில் இங்கேயும் இங்கேயும் நம்ம முக்கு திருப்பியிருக்கிறோம். திருப்பிக்கிட்டு இந்த இதில் முக்கு திருப்பி இதில் நம்ம ஒயர் பத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் 1 போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த சைடு ஒரு 5 கோணம் போட்டிருக்கோம். வீடியோவில் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வாயால் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் வீடியோவில் பார்த்து போடுங்க. அப்புறம் இந்த சைடில் நம்ம முக்கு திருப்பியிருக்கோம். முக்கு திருப்பினதோட மேல் சைடு தான் சொல்கிறேன் நான். இது மேல் சைடு முக்கு திருப்பினதோட 3 நாட்டு இது முக்கு திருப்பியிருக்கிறோம். அதுலேருந்து 1 2 3 அதேமாரி இந்த சைடில் முக்கு திருப்பினது இருக்குது. மேல் பாகத்துக்கு தான் சொல்கிறேன். முக்கு திருப்பியிருக்கிறோம். 1 2 3 இதேமாரி வரிசையாக பின்னிட்டு இதில் 2 1 இப்படி பின்னிங்கன்னா கரெக்டாக இப்படி வந்துடும். 4 வந்துடும். இருப்பாங்க 4 வந்துடும். இந்த 4ஐயும் எப்படி கோக்குறோன்னா கோத்தா மாதிரியே கோக்கணும். இந்த சைடெலாம் நான் உங்களுக்கு போட்டு காத்த நைட்டு சைடு இந்த சைடு எப்படி கோக்குங்கிறத 4ஐயும் 1க்கு 1 நேர் வாட்டத்தில் எப்படி இருக்கோ அதே வாட்டத்தில் நம்ம கோத்துக்கிறோம்.
நாளையும் கோத்துக்கிட்டா அழகாக இருக்கும். இல்லை கோக்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னாக்கா இப்படியே நீங்கள் சொறி விட்ருங்க. இப்படி சொறி விட்டிங்கனாக்கா உள்ளே 2 3 நாட்டு சொறி விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஆனால் நாளும் அப்படியே துண்டாக தெரியும். அதனால் உங்களுக்கு முடியலன்னா அந்தமாரி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாருங்க, இதேமாரி செஞ்சால் தான் கரெக்டாக வரும். எந்த வாட்டத்தில் போடுதோ அதேமாரி நாளையும் நம்ம சொறி விட்றோங்க பாருங்கள். ஒரு சொறி இருக்கும் பாருங்கள். இந்த இதில் இது வந்து 1 2 3 4 நாட்டு இருக்கா. 4 நாட்டையும் அப்படியே நேர் வரிசையிலேயே சொருவிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை ஒன்று வரும், லூப் ஒன்று வரும். இதேமாரி அழகாக இருக்கும். இதில் கூட நம்ம வந்து டிசைன் வச்சுக்கலாம். ஒரு மாலையை கட்டி கூட போய் தொங்க விட்டுக்கலாம். நான் இது 2 முடிச்சுக்கிட்டு தான் நான் அதை செய்வேன். ஷார்ட் வீடியோவில் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து மாலை கட்டி இதில் ஒரு சின்ன இந்த யானைக்கு ஒரு சின்ன மாலை. இதுக்கு வந்து நம்ம கண்ணு வைக்கணும். இந்த இடத்துல கண்ணு வைக்கணும். இந்த காதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் தான் போடும். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இந்த காதில் இது வேறு காது போடுறேன். இந்த காதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். வாழையும் காதையும் தனியாக நான் போட்டுருவேன். இதை எப்படி சொருகிறதுன்னு இப்போ இந்த ஒரே ஒரு இதில் காட்டுற பாருங்க. முதல்ல நான் சொறி காட்டினதே தான் அந்தந்த வாட்டத்தில் ஒரு 2 நாட்டில் சொருவிக்கங்க. அழகாக ஈஸியாக சொருவு வருது. இப்போ பாருங்க, நாளையும் எந்தெந்த பக்கம் போதோ அந்தந்த பக்கத்தில் நம்ம வந்து சொருவிக்க வேண்டியதான். இதை நான் வந்து சொருவிக்கிட்டு நான் காட்டுறேன். சொருவிக்கிட்டு அடியில் வந்து எப்படி ஆரம்பத்துலேருந்து பின்னுங்கிறத இது இந்த பக்கம், இது மறுபடியும் இந்த பக்கம் வாட்டத்தில் பண்ணோம்னா கட்டமாக வந்துடும். ஒயர் எந்த வாட்டத்தில் நேராக போகுதோ அதே வாட்டத்தில் நம்ம சொருவிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். சொருவிக்கிட்டு ஃபுல்லாக சொருவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுத்தமாக நம்ம வந்து யானையை போட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வாய் வந்து இப்படி தான் எனக்கு வந்திருக்கு. இந்த யானையில் கூட அழகாக வந்துடுச்சு. இந்த யானையில் அழகாக வந்துட்டு இதில் கொஞ்சம் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இதில் வந்து நம்ம மாலை வைக்கும்போது கொஞ்சம் நம்ம இடைவெளி கொஞ்சம் கூட இருக்குது. கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இதை நான் எப்படி ஆரம்பத்துலேருந்து எப்படி பின்னுங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வயிற்றில் வந்து 1 2 3 4 5 சதுரம் இருக்கணும். இந்த நேர் சைடில் வயிற்று சைடு வந்து 1 2 3 இதோட முடியுது. வயிற்று சைடு 3 சதுரம் இருக்கணும். இதனாடி சென்ற 1 2 3 முடிஞ்சிடுச்சா. இதுலேருந்து மேல் சைடில் வந்து 4 இருக்கணும். 1 2 3 4 இருக்கா. இதோட நடு சென்டர் இதை விட்டுட்டு அதேமாதிரி கீழே 1 2 3 4 இருக்கணும். அதேமாரி இப்படி இருக்கணும். முதுகில் வந்து அதே 4 இருக்கணும். 1 2 3 4 இருக்கு பாருங்கள் முதுகில். அதேமாரி நான் சொன்ன மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துடும். இது எல்லாமே கரெக்டாக தான் நான் போட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைடும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணதெல்லாம் இதில் ஜாயின் பண்ணலை. இந்த சைடு தான் நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்பப்போ நான் போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயர், மொத்தம் 8 ஒயர் இதில் ஜாயின். 2 4 6 8 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த சைடுக்கு. இது வந்து இந்த இடம் வந்து முகத்துலேருந்து கீழே இறங்குறதுல வந்து ஒயர் பத்தாமல் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒயர் 10ல் அதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம 2 ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கோம். 4 வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த இதெல்லாம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த புக்கெல்லாம் 3 2 3 வரணும், அதேமாதிரி 3 வரணும் சொல்லியிருக்கிறேன். 5 கோணம் எப்படி இருக்குங்க. இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க. ரொம்ப எல்லோரும் பார்க்குறவங்களாம் லைக் போட்டுட்டு பாருங்கள். ஓகே சார். இப்போ வந்து வாழும் காதும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமாகிட்டு அது வந்து கால் வந்து போடுறேன். பார்த்துக்கோங்க.